10 நாட்களில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 10 நாட்களில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவித்த அவர், இந்த தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கமிட்டியின் செயல் திட்டத்திற்கு ஒரு ப்ளூ பிரிண்டாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக மக்களின் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், அனைவரும் படித்து எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்படும் என தெரிவித்தார். தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் கூட்டம் முதல் கூட்டம் நடந்திருக்கு. இதில் ரொம்ப எல்லாரும் அவங்கவுங்க பிரிலிமினரி கருத்தை சொல்லியிருக்கிறோம். இதுக்கப்புறம் நாங்கள் பல இடத்துல கூட்டம் நடத்தி மக்களோட கருத்தை வாங்கி தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணலான்னு இருக்கோம். இன்னொரு 10 நாளைக்குள்ள தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணலான்னு இருக்கோம். இது வருங்காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி உடைய செயல் திட்டத்திற்கு ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்கும்னு நம்புறோம். ஆனால் இன்னும் 10 நாள் ஆகும் எங்களுக்கு தயார் பண்றது. ஃபர்ஸ்ட் மீட்டிங் எல்லாரும் வெளிப்படையா அவங்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில என்னென்ன பிரச்சனைகள் முன்னிலைப்படுத்த வேண்டும், எதை பிரதானப்படுத்த வேண்டும் தெளிவா பேசினாங்க. இந்த எக்ஸசைஸ் நாளைக்கும் ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறோம். இந்த 10 நாளைக்கு அயராத உழைத்து ஒரு 10 நாள்ல ஒரு தேர்தல் அறிக்கை, அதுவும் சுருக்கமாக ஒரு சம்மரி ஒரு போஸ்ட் கார்டு அளவுல விடணும் தான் என்னுடைய ஆசை. ஒரு தேர்தல் அறிக்கையை எல்லாரும் படிச்சு புரிஞ்சு மனசுக்குள்ள வாங்கிக்கிற அளவுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் பண்ண போறோம். செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்த பல்வேறு சிரமங்களை சந்திப்பதாக திருப்பூரில் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பணப்பாளையத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது தற்போதைய சூழலில் அரசியல் ரீதியான செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டங்களை நடத்துவதில் பல்வேறு நடைமுறை சிரமங்கள் இருந்ததாக குறிப்பிட்ட அவர், அந்த சிரமங்களை கடந்து நிர்வாகிகளை ஒருங்கிணைப்பதற்காக கட்சி நிர்வாகி ஒருவரின் பேரனின் காதுகுத்து விழாவை நடத்தியதாகவும், அந்த சுப நிகழ்ச்சியின் வாயிலாக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் மிக விரிவாக கலந்து பேசி ஆலோசனைகளை மேற்கொண்டதாகவும் தெரிவித்தார். அனைத்து தொகுதிகளிலும் கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் இருப்பதாக எண்ணி தேர்தல் பணியாற்ற வேண்டும் என கழக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி தெரிவித்தார். விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கழக பொறுப்பாளர் பொன் கௌதம சிகாமணி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி சிறப்புரையாற்றினார். அப்போது விழுப்புரம் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருக்கோவிலூர், விக்கிரவாண்டி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவினர் சுவர் விளம்பரம் செய்வதற்கு வீட்டு உரிமையாளர்களின் அனுமதி பெறும் பணியை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் மகளிர் அணி நிர்வாகிகள் நாள்தோறும் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அனைத்து தொகுதிகளிலும் நமது கழக வேட்பாளர் மு.க. ஸ்டாலின் வேட்பாளராக நிற்கிறார் என்பதை எண்ணி கழக பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இப்பயே நான் பார்க்கிறேன், போற இடத்துலாம் எல்லோரும் செவுத்துல சிம்பலை போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி போடாத இடங்கள்லயும் நீங்கள் பிடித்து இடம் பிடித்து அதை முதல்ல ரிசர்வ் பண்ணி வச்சீங்க. பேரெல்லாம் எழுத வேணாம், சிம்பல் மட்டும் போட்டு வைங்க. அது சொன்ன பிறகு, அறிவித்த பிறகு நம்ம பேரெல்லாம் எழுதிக்கலாம். இப்ப நாம செய்ய வேண்டியது சிம்பல் தான். இந்த சிம்பலை நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு பகுதியிலேயும், ஒவ்வொரு கிராமத்திலேயும், ஒவ்வொரு தெருவிலேயும் நீங்கள் வரைய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை தயவு செய்து நீங்கள் செய்யுங்கள் என்று உங்களை மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியில் நீடித்து வருவதாக திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கோயில் அர்ச்சகர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தான் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய வருவதை வழக்கமாக கொண்டுள்ளதாகவும், அந்த வகையில்தான் இன்றைய தினம் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ததாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பாஜக கூட்டணியில் நீடித்து வருவதாக தெரிவித்த அவர், பாஜக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்றும், விரைவில் அது குறித்த முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தல் பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? சட்டமன்ற தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் எல்லாம் நாமினேஷன் அது யாரும் சரியா பண்ணல. நாமினேஷன் 4 இருக்குது இன்னும். அதுக்கப்புறம் அந்த
ஸ்கூல் அப்ப நீங்க கேண்டிடேட் யாருன்றத தேர்தல் பின்னர் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டு இருக்கா? பெரிய கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தேவைக்காவுடனா பாஜகவுடன் நடந்துட்டு இருக்காரு. நாங்க இப்போ பாரதிய கூட்டணி தான் இருந்தது தான், ஆனா அவங்க தான் பேசிட்டு இருக்கோம். தேர்தல் காலத்தில் பணம் எடுத்து செல்லும் வரம்பை உயர்த்த வேண்டும் என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை வைத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மே 5 அன்று திருவாரூரில் நடைபெறவுள்ள 43வது மாநில மாநாட்டை முன்னிட்டு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா, மே 5 நடைபெறும் மாநில மாநாட்டில் வணிகர்களின் உரிமைகள் மீட்பு, ஆன்லைன் வர்த்தகத்திற்கு கட்டுப்பாடு உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து தேர்தல் காலங்களில் வணிகர்கள் அதிக சிரமங்களை சந்திப்பதாக குறிப்பிட்ட அவர், வியாபாரிகளின் பணம் அதிகாரிகளால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பறிமுதல் செய்யப்படும் நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் வணிகர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு கையில் எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ள 50,000 ரூபாய் வரம்பை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை வைத்தார். தேர்தல் கட்டுப்பாடு என்று சொன்னாலே வியாபாரிகள் தான் நசுக்கப்படுகின்றார்கள். வியாபாரிகளுடைய பணம் பறிக்கப்படுகிறது, வியாபாரிகளுடைய உரிமை பறிக்கப்படுகிறது. தேர்தல் என்று சொன்னால் வியாபாரிகளுக்கு ஜுரம் வந்து கொண்டிருக்கிறது. இதை தேர்தல் அதிகாரிகள் எங்களை ஆட்சியாளர் கூட்டத்திலே வியாபாரிகளுக்கு என்னென்ன வேண்டும் என்பதை கேட்டு தெரிந்து அதற்கு தகுந்த சட்ட விதிகளை மாற்றம் செய்யப்பட வேண்டும். அதே போன்று 50,000 ரூபாய் பணம் என்பது கடந்த காலத்தில் இருந்த நிலைப்பாடு. இப்போது இருக்கின்ற விலைவாசிக்கு 50,000 ரூபாய் துளியளவும் போதாது. குறைந்தபட்சம் 2 லட்சமாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்பை தர வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பு அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.